மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நள்ளிரவில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உயிரிழந்தார். காதல் விவகாரத்தில் பெண்ணின் குடும்பத்தினர் இளைஞரை திட்டமிட்டு கொலை செய்ததாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். விவரங்கள் என்ன? வணக்கம். மேலூர் அருகே நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இளைஞர் பலி. காதலி படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதி. விபத்தா கொலையா என கொட்டாம்பட்டி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொட்டாம்பட்டி அருகே உள்ள பூதங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ். இவர் பொட்டப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்த சதீஷ். இவரும் அதே பகுதியை சேர்ந்த ஏற்கனவே திருமணமாகிய இளம் விதவைகள் இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் தனியாக வீடு எடுத்து திருச்சியில் தங்கி வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கவே சதீஷ் கடந்த 14ஆம் தேதி மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தனது மனைவி காணவில்லை என புகார் செய்துள்ளார். இதனை அடுத்து ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினரையும் மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அழைத்து விசாரணை செய்துள்ளனர். இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்திய போலீசார் இருவரும் திருமணம் செய்து கொள்ள அறிவுறுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில விசாரணை முடிந்த நிலையில் இருவரும் நேற்று நள்ளிரவு சுமார் 12 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வழியில் ஐயாப்பட்டி விளக்கு பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சதீஷ் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.